ஹலோ ஏங்க எனக்கு இப்போ கிளைம் ஆகுமா ஆகாதாங்க சார் சின்ன பிரச்சனைலாம் போய் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது வீட்டில் சரி பண்ணி உட்கார வேண்டியதானே ஏங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்காங்க நீங்க டாக்டரா இல்ல நான் டாக்டர் சொல்றது கேட்க முடியுமா டாக்டர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனா தான் சரியாகும்னு சொன்னாருன்னா அட்மிட் தானங்க ஆக முடியும் என்னங்க எப்படி பேசுறீங்க சார் என்கிட்ட கத்தி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத மெயில் பண்ணுங்க டீம்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆமாங்க உங்கள்கிட்டலாம் கத்தி எனக்கு எந்த இதுவும் இல்லைதான் அதே மாதிரி என்னங்க 80% தான் நாங்கள் கொடுப்போம் 20% நீங்கள் தான் கட்டணும் ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்றீங்க ஏங்க இன்னைக்கு தேதிக்கு ஆஸ்பத்திரிக்கு நுழைஞ்சாலே 4-5 லட்ச ரூபா செலவாயிருதுங்க அதுல 1 லட்ச ரூபா நான் தான் கட்டணும்னா அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம் எல்லா காசையும் நீங்கள் தான் கட்டணும் சார் நீங்கள் கோபே ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கீங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக எந்தெந்த ஆப்ஷனுங்கிறத பார்த்து போட்டுருக்கணும் இப்போ கற்று என்ன பிரயோஜனம் ஏங்க இதெல்லாம் சொல்லும் போது எதுவும் சொல்லாம இப்போ வந்துட்டு கோபே ஜிபேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இது கூட பரவாயில்லைங்க நாங்களே காசு கையில இருக்காதுன்னு சொல்லி தான் ஹெல்த் இன்சூரன்ஸே போடுறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துட்டா முழு காசையும் நீங்க கட்டுங்க அப்புறமா நான் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்றோம்னு சொல்றீங்க அந்த நேரத்துல கடனுக்கு எப்படி கடந்து அலைய வேண்டியது இருக்கு தெரியுமாங்க என்னங்க நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறீங்களா ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார் ஏன்ட்ட கட்டி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத மெயில் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற பெஸ்ட்டை நாங்கள் வந்து பண்ணி தருவோம் சரிங்களா திருப்பி இதே சொல்லாதீங்க உங்களுக்கு மெயில் பண்ணி அழுத்து போச்சுங்க என்னங்க பெட் சார்ஜ் ஒன்று ரூம் சார்ஜ் ஒன்று இது இவ்வளோ ரூபாய்க்கு மேலே இருந்தால் வராது இது அவ்வளோ ரூபாய்க்கு மேலே இருந்தால் வராது மெடிக்கல்ல மாத்திரை கூட இன்சூரன்ஸ்ல போனால் அது ஒரு மாத்திரை காசு ஐயோ உங்கள்கிட்ட கத்தி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு என் ஹெல்த் தாங்க போச்சு சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த பிரச்சனை மெயில் பண்ணுங்க என்கிட்ட கட்டி பிரயோஜனம் இல்லை முக்கியமாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வைங்க வை ஹலோ மேலே நடந்த சம்பவத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறேன் எனக்கு அவசரமான சமயத்தில் எனக்கு என்னோட பணத்தில் என்கிட்ட பணம் இருக்காது அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறோம் ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழு பணத்தையும் நம்ம தான் கட்டணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நம்ம ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து அவங்க தருவாங்க ஒரு சமயத்தில் 20% தான் நம்ம தரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க அதுவும் இண்டிவிஜுவல் உங்களுக்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா வந்து 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரையும் இருக்கிற மாதிரி ஒரு கவரேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்கிறது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு மேஜர் சர்ஜரி ஐசியூ வார்டு ஸோ ட்ரீட்மெண்ட் ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ்ன்றது அதிகமாகவும் நீங்கள் ரொம்ப கம்மியாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு கட்டுற மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போ சொன்னது பேசிக் தான் இதை விட உங்களால் அதிகமாக அஃபோர்ட் பண்ண முடியினாலும் வந்து அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ ப்ரைஸ்ன்றது அவ்வளோ கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா வந்து ரூம் ரெண்ட் இந்த பிரச்சனை தான் வந்து நிற்கும் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ரூம் ரெண்ட் 2500 தான் லிமிட் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து 5000 சூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு 50% தான் வந்து நாங்கள் அமௌண்ட்ன்றது தருவோம்னு சொல்லுவாங்க இது எப்படியா நியாயமாக இருக்கும் இப்போ நான் 2500 ரூம் ரெண்ட் அவங்க தராங்க நான் 5000 சூஸ் பண்ணிட்டேன் ஒரு 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்மிட் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே இப்போ 2500 அவங்க கணக்கு படின்னு பார்த்தோன்னா 12500 ஆகும் இதுவே நான் 5000 சூஸ் பண்ணிட்டேன்றதால அது எவ்வளோ ஆகும்னா 25000 ஆகும் இப்போ என்ன பண்ண நியாயப்படி 1 லட்ச ரூபா பில்லுனா அந்த 2500க்கான பெட் ரெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க மிச்சம் இருக்க அமௌண்ட் 12500 நான் கட்டிக்கிறேன் ஆனால் நீங்கள் எப்படி 1 லட்ச ரூபாவில் 50% 50000 மட்டும் தான் நீங்கள் தருங்க மிச்சம் 50000 நான் கட்டணும் இது என்ன நியாயமாக இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணலாம் இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா வந்து ரூம் ரெண்ட்டை பொறுத்து தான் வந்து டாக்டரோட ஃபீஸு நர்ஸோட ஃபீஸு அப்புறம் லேப் டெஸ்ட்டு லேப் ஸ்கேனு மெடிசன்ஸ் இது எல்லாமே வந்து அதை பொறுத்து தான் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற ரூமோட ரெண்ட்டை பொறுத்தா இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அவங்க கொடுத்துருக்க லிமிட்டை விட நீங்கள் அதிகமாக ரூம் ரெண்ட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 50% தான் நாங்கள் தருவோம் மிச்சம் 50 வந்து நீங்கள் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுவே போங்க இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது எந்த ரூம்னா சூஸ் பண்ணிப்பேன் அதுக்கான பே அவங்க தான் தரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சினா வந்து நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே வந்து நோ ரூம் ரெண்ட் கேப் அப்படின்ற ஆப்ஷன்றது சூஸ் பண்ணிக்கணும் இல்லை வந்து பிரைவேட் சிங்கிள் ஏசி ரூம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த காஸ்ட்டில் இருக்க ரூமை சூஸ் பண்ணாலும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த 50 கட்டணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் இப்போ இன்னொன்று என்னன்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 80% தான் நாங்கள் கொடுப்போம் 20% நீங்கள் தான் கொடுக்கணும்னு வாங்க என்னையா இது நான் எடுக்கும்போது மொத்தமே கவர் பண்ணிக்கலாம் தான் பார்த்தா என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க பொதுவாகவே இன்சூரன்ஸ்னால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ இதுதான் வந்து கோபே அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று
இருக்குது. ஸோ இதுபடி நீங்கள் சூஸ் பண்ணும்போது 80% நாங்கள் 20% நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு கம்பெனிஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 70 நாங்கள் தரோம், மிச்சம் 30 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபர் ஆகும். ஸோ இப்படி ஆச்சுன்னா என்னன்னா வந்து நீங்கள் மெடிக்கல் கிளைம் பண்ணிங்கன்னா வந்து அதில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா 80% 80,000 தான் அவங்க தருவாங்க. மிச்சம் இருக்க 20% அமௌண்ட் 20,000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா இப்போ பல்காக எதனாச்சும் ஒரு பெரிய சர்ஜரி நடக்குது, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஆகுதுன்னா வந்து அதோட பர்சன்டேஜ் 20% வச்சுன்னா அதோட அமௌண்ட் ரொம்ப பெருசாக போகும். ஸோ அப்போ நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். அதெல்லாம் நம்ம கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்கிறோம். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போதோ இல்லை எடுத்துருக்கீங்கனால வந்து இதை அப்டேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி எடுத்துருக்கீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கோபே மெத்தட் இருந்து நான் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு 0% கோபே அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா மொத்த அமௌண்ட்டுமே வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை எடுத்துப்பாங்க. நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பர்சன்டேஜும் போட்டு கட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 60 வயசுக்கு மேலே போனாலே இந்த கோபேன்றது மேண்டேட்டரியாக கொண்டு வந்துருவாங்க. கண்டிப்பாக அது கோபேன்றது இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கும். 60 வயசு ஆனாலும் வந்து கோபே எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் சொல்கிற கோபே, ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இது எல்லாமே ஓகே தான் ப்ரோ. இப்போ நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போகிறேன், அவங்க என் கையில் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இந்த விஷயம்லாம் எங்கே இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது. சப்போஸ் நான் அதை அவங்ககிட்ட கேட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டேன்னு வச்சுங்க, அதை படித்து என்னால் ஒழுங்காக புரிஞ்சிக்க கூட முடியாது. இதை பற்றிலாம் தெரிஞ்ச ஒரு ஆள் என் கூடயே இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணதாங்க டிட்டோ இன்சூரன்ஸ்ன்றவங்க இருக்காங்க. ஸோ இவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் கூட இருந்து ஸோ உங்களோட நீட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த பிளான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ்ன்றதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, யார் இந்த டிட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஜெரோதா ஸ்டாக் ப்ரோக்கர் ஆப்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஆப். ஸோ அவங்க தான் வந்து இந்த டிட்டோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட கூகுள் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.9 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குன்னு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்ன்றது இருக்குங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்லேயும் போயிட்டு இன்சூரன்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனின்றதுலாம் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். இவங்க பாலிசி சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. கிளைம், டாக்குமெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இவங்ககிட்ட இந்த ஸ்பேம் மெசேஜ், ஸ்பேம் கால் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வராது. ஸோ இவங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வந்து ஃப்ரீ கால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிமிட்டடான ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 3வது பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்போ மேலெல்லாம் பார்த்தோம் ஓரளவுக்கு அவங்க காசு கொடுத்துருவாங்க, நம்ம பண்ணிப்போம், இந்த மாதிரிலாம் இருந்தது. 3வது பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் மொத்த காசு நீங்கள் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு நடந்திருக்கும். என்கிட்ட காசு இருக்காது, அவசர நேரத்தில் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றதே போடுறேன், ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குன்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுறீங்க இல்லை போட போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கிட்ட எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் உங்களோட கனெக்ஷனில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்ற, உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்களா. இப்போ நம்மளை கேட்டால் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்குறாங்கப்பா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் உங்களோட கனெக்ஷனில் இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அப்படி எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அந்த கம்பெனியோட லிங்க்ஸ்லாம் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கேஷ் கொடுக்காமையே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்ன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்களோட கனெக்ஷனில் இல்லாத ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வந்து நீங்கள் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லாம் கொடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாலிசி போகிறதுக்கு முன்னாடி இல்லை போட்டிருந்தாலும் வந்து கண்டிப்பாக அவங்களோட லிங்க் கேட்டுங்க. எந்த ஹாஸ்பிட்டலாம் அவங்க நெட்வொர்க்கில் இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ரெஸ்டோரேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் என்னன்னா வந்து இப்போ நம்ம ஒரு பாலிசி சூஸ் பண்ணியிருப்போம், ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி சூஸ் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சம்திங் ஏதோ டிசீஸ் சம்திங் ஒரு சர்ஜரி ஏதோ ஆச்சு, 5 லட்சத்தை விட அதிகமாக ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ நம்மளால் 5 லட்சம் வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். மிச்சம் 5 லட்சம் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக நம்ம சூஸ் பண்ணா இருக்கும். இதுவே நீங்கள் இந்த ரெஸ்டோரேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து 5 லட்சம் செலவாயிட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவருக்குள்ள மறுபடியும் வந்து நீங்கள் அதை கிளைம் பண்ணி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்கான செலவுன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வேணும்னு நினைக்கலாம் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ 5 லட்ச ரூபா கவரேஜ், நீங்கள் 4 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்க, மிச்சம் 1 லட்ச ரூபா இருக்குது. இப்போ மறுபடியும் அது கூட சேர்ந்து இன்னொரு 4 லட்சம் வந்து 5 லட்சம் ஆயிடுமான்னு கேட்டால் அப்படி ஆகாது. 4 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டா மிச்சம் 1 லட்ச ரூபா இருக்கா, அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் 5 லட்ச ரூபான்றது வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை தனியாக கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இதில் அவங்க இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இந்த ரெஸ்டோரேஷன்லேயே. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லப்பா, நான் ஒரு 5 லட்சம் யூஸ் பண்ணுறேன், அதில் 4 லட்சம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கிளைம் ஆகிடுது, மிச்சம் 1 லட்சம் இருக்குன்னா மறுபடியும் 5 லட்சமே எனக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த மாதிரியான ரெஸ்டோரேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் வந்து இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன் ஆகிற மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறதை பார்த்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ஸோ இது என்ன கணக்கு வந்து நீங்கள் பாலிசி சூஸ் பண்ண போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பாலிசி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி கிட்ட வந்து இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதாவது வந்து பிபி, ஆஸ்துமா, டயபெட்டிக் இந்த மாதிரியான டிசீஸுக்குலாம் வந்து குறிப்பிட்ட இயர் வெயிட்டிங் பீரியட்ன்றது கொடுத்துருப்பாங்க. 1 to 4 years, 1 to 3 years இந்த மாதிரி ஒரு கம்பெனியை பொறுத்து இந்த வெயிட்டிங் பீரியட்
பீரியட்ன்றது கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த டிசீஸ் இருந்தால் வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் வரையும் உங்களால் அந்த ட்ரீட்மெண்ட்ன்றதை பார்த்துக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ தான் பாலிசி எடுக்க போகிறேன்றவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனல் விஷயங்க, கடைசியாக என்ன பார்க்கணும்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு பாலிசி சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து அந்த கம்பெனியோட செட்டில்மெண்ட் கிளைம் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பேருக்கு கிளைம் பண்ணவங்களும் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ அதுபடி வந்து ஒவ்வொரு கம்பெனி என்ன கிளைம் ரேஷியோ வச்சிருக்காங்களோ அதில் யார் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் நமக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் வந்து அவங்ககிட்ட கிளைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும். ஸோ அதோட கான்செப்ட் தான் இது. ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் தாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாலிசி புதுசாக எடுக்க போகிறீங்கன்னா நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பாலிசின்றது எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் பாலிசி ஏற்கனவே எடுத்துருந்தீங்கன்னா வந்து அதை அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்ககிட்டே கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது, ரூம் ரெண்ட்லாம் மாற்றி கொடுத்துருங்க, அதே மாதிரி கோப்பை பேப்பர்லாம் வேணாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக அதுவும் யாருக்குன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு எதனாச்சும் ஒரு ஆபத்துனா வந்து நம்ம கையில் அவ்வளோ பணம்ன்றது இருக்காது. அந்த சமயத்தில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எடுக்க பாருங்கள். பொதுவாக கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த கம்பெனியை போட்டுருவாங்க, ஆனாலும் தனியாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா கம்பெனி விட்டு போகும்போது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகாது. அந்த வயசுலேருந்து நீங்கள் எடுக்கும்போது அதுக்கான கவர் அமௌண்ட் கட்டுறது, ப்ரீமியம் அமௌண்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டை குறைச்சி தரும். ஸோ நான் மேலே சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதை பற்றியே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோவில் அதை பற்றிலாம் போடலாம். ஸோ டடா. எது நடந்தாலும் அதை கடத்திரலாம், பயமெல்லாம் இனி செல்லாது.